ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ட்விஸ்டட் அடிக்ஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஜேர்னியை நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 டேஸ் இல்லை இந்த வீக்குள்ளே நான் ப்ளே பாய் பிரின்சஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எகெயின். அப்படியே ஜிம்மினோட எஃப்எஃப்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டே போகலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா. ஆரோஹி ரொம்ப கடன் வாங்கியிருந்திருப்பா. அவளுக்கு ஒரு இடத்துலேருந்து கால் வந்திருக்கும் ஜாயை கடத்தி வச்சுட்டு. அவள் யாருன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போகும்போது ஒரு கேங்ஸ்டர் கிட்ட மாட்டியிருக்கிறது அவளுக்கு தெரியும். அது பார்க்க அப்படியே ஜங்குக் மாதிரியே இருக்கும். தென் அவள் ரொம்ப பயந்து ஓடி வந்திருப்பா. நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ ஆரோஹிக்கு ஜாயை வீட்டில் விட்டுருப்பாங்களான்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஓடி வந்து வீட்டில் பார்த்தா ஜாய் உள்ள நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் ஆலியா. ஜாயை பார்த்தது தான் ஆரோஹிக்கு உயிரே வருது. அப்படியே ஓடி போய் ஜாயை தூக்கிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. ஜாய், என் குழந்தை ஜாய் வந்துட்டாளா? ஆலியா, என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவள் ஓகே தானே ஆலியா? இல்லை ஆரோஹி, எதுக்கும் வரி பண்ணிக்காத, அவள் ஓகே தான். சரி, காலில் சொன்ன மாதிரி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டல, என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கோ சம்வேர். அப்படி என்ன பிரச்சனை ஆரோஹி? வை யூ லுக் ஸோ ஸ்கேர்ட்? ஆலியா, நேரம் வரப்போ நானே சொல்கிறேன். இப்போ என்னால் எதுவுமே பேச முடியல. நான் எதில் மாட்டியிருக்கேன். இப்போ நான் சொல்ல வரதெல்லாம் தேங்க்யூ ஃபார் எவர். மிஸ் யூ ஆலியா. ஆரோஹி, என்னடி இதுக்கப்புறம் நம்ம மீட்டே பண்ணாத மாதிரி பேசுகிற? மிஸ் யூலாம் சொல்கிற? நீ என்னை பார்க்க விரும்பலைன்னா போடி. பட் ஜாய் அப்படி கிடையாது, உன்ன மாதிரி இல்லை. எணிச்சதுமே ஆலியா அம்மாவை தான் தேடும். ஆலியா, மிஸ் யூ ஆரோஹி. நீ இப்போ போகிற, ஆனால் திருப்பி வந்துடணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு எப்போவுமே கிடைச்சதில்ல. என்னையும் கூட்டிகிட்டு போகலாம்ல? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. பட் டோன்ட் வரி. யூ ஆர் ஸ்ட்ராங், யூ ஆர் பிரேவ், யூ ஹாவ் த கட்ஸ் டு ஃபேஸ் ஆல். அப்போ ஆரோஹி ஆலியாவை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கேபில் ஏறி போகிறா. ஸோ ஜாயை ஹக் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணா. யார் அவன்? இல்லை, அவன் அவன் யார்? ஏன் ஜேகே மாதிரியே இருக்கான்? ஆனால் அவன் ஜேகே இல்லை. ஆனால் இப்போ ஏன் நான் அவனை மீட் பண்ணணும்? இந்த 25 வருஷத்தில் பார்க்காம இப்போ திடீர்னு சடனாக ஏன் நான் பார்க்கணும்? அவனுக்காக பயந்து ஊரை விட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். அப்போ இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுசு அந்த கொஸ்டினோட தான் நான் இருக்கணுமா? அவன் யாருன்னு? ஆனால் அவனால் என் ஜேகேக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமா? ஜங்குக்கா, இப்போ நான் யாரை பற்றி யோசிக்கிறது? என் டைரக்டர் சார், அவருக்கு நான் அவரை விட்டு தூரமாக போகிற விஷயம் தெரிஞ்சேன். அவர் என்ன பண்ணுவார்? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரா? இல்லை, ஆரோஹி, போகவே மாட்டார். ஆனால் நான் இப்போ என் பொண்ணை பற்றி தான் யோசிக்கணும். நான் அவங்களெல்லாம் விட்டு போய் தான் ஆகணும். என் ஃபோனை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் யாரும் வேணாம், நானும் ஜாய் மட்டும்தான். நாங்கள் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் கடைசியாக அவர் வாய்ஸ் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலான்னு போகிறா. அப்போ கரெக்டாக ஜங்குக் கால் பண்ணுறா. பார்த்ததுமே அவளுக்கு செம்ம ஹாப்பி. ஜெக்கி, நான் எங்கே சஃபர் ஆகிறது உனக்கு கேட்டுருச்சா? ஹலோ டைரக்டர் சார். ஹலோ ஆரோஹி. அப்படியே கால் பண்ணியிருந்தியாடி? நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தேன். என்ன, ஏதாச்சும் சொல்லணுமாடி? ஆமாம், சொல்லணும். நிறையா சொன்னால் பத்தாது. ஐ நீட் யுவர் லேப். ஜெக்கி, என்னோடய லைஃப்பில் என் எல்லா தேவையும் நீங்கள் மட்டும்தான். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு தூரமாக போகிறேன். ஒவ்வொரு செகண்டும் மிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு செகண்டும் டெய்லியும் அழுவேன்னு நினைக்கிறேன். ஹலோ ஆரோஹி. சார், ஏன்டி அமைதியாக இருக்க? சாரி ஜெக்கி. சாரியா? ஏன், எதுக்கு? என்னை விட்டு போக முடியலையா? எனக்கு டிவோர்ஸ் தர முடியலையா? உங்ககிட்ட என் ஈகோவை இவ்வளோ நாள் காட்டிட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்ல வரியா? டைரக்டர் சார்,
இது வரைக்கும் நமக்கு 30 தடவை பிரேக்கப் ஆயிருக்கு. அந்த 30 தடவையும் நீ இப்படி தான் சாரின்னு சொல்லி வந்து நிற்ப. அப்போ நான் என்ன சொல்வேன்? உன்னை அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, சார் உன் காதுகிட்ட அப்படியே இருக்க முடிய ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே மெதுவாக உன் காதுகிட்ட வந்துட்டு, ஹலோ ஜேகே, உன்னால் எப்பவும் என்னவே இருக்க முடியாது ஆரோஹி. ஜேகே, என்னதான் 1000 பேர் உனக்கு இந்த உலகத்தையே கொடுக்குற மாதிரி லவ் பண்ணாலும், இந்த உலகத்தையே தரேன்னு சொன்னாலும், அவங்க எல்லாரையும் தட்டி விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பைத்தியமாக்குற என்ன தாண்டி உனக்கு பிடிக்கும். என்கிட்ட தாண்டி வருவ. ஜேகே, அது என்னவோ தெரிலடி, உன் தலையில் நான் தான் எழுதியிருக்க போல. உன் தலையில் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கடைசியில் நீ என்கிட்ட தான் வருவேன்னு எழுதியிருக்க போல. ஸோ எகைன் சொல்கிறேன், உன்னால் என்னை வெறுக்க முடியாதுடி. உன்னால் என்னை வெறுக்க முடியாது ஆரோஹி. வெறுக்கிற மாதிரி நடிக்க மட்டும்தான் முடியும். ஜேகே, என்னடி நான் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கியா? இல்லை இல்லை சார், அது வந்து இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டி. ஹோட்டலில் என்கிட்ட எப்போவுமே திரும்பி வரமாட்டேன்னு சொன்னல, வரமாட்டே ஆரோஹி? அப்போ ஆரோஹிக்கு அப்படியே டியர்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. டைரக்டர் சார், நான் கால் கட் பண்ணுறேன். நீ இன்றைக்கி என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்காமல் போயிட்டடி. ஸோ அதனால் டைரக்டருக்கு எதுவும் லாஸ் இல்லைல்ல, விடுங்க. டைரக்டருக்கு இல்லை, ஆனால் ஜங்குக்கு வலிக்குதுடி, வலிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரோஹி ஜேகே கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்காமல் போனது. வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா கூட நான் உங்ககிட்ட திரும்பி வந்துடுவேன்னு பயமாக இருக்குது. ஏய், அமைதியாக இருக்காதடி, அமைதியாக இருக்காத. இது என் ஃபீலிங்ஸ், என் எமோஷன். நான் வைக்கிறேன். ஷூட் முடிச்சுட்டு காலையில் நான் வருவேன். என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கூடி, இல்லை நான் கொண்டுருவேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே அந்த மூணை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். பின்னாடி ஷூட்டிங் பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கு. சார், ஹன்சோகி மேம் காலிங், வரீங்களா? இவளுக்கு என்ன இப்போ? வரேன்னு சொல்லு அப்படின்னு நின்றுட்டுருக்கான். இங்கே ஆரோக்கி கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயை இன்னும் டைட்டாக் பண்ணிவிட்டு விண்டோஸில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஜங்குக்கை பற்றியே யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. அப்போ சடனாக நிறையா பிளாக் கார்லாம் அவள் காரை ரவுண்ட் அவுட் பண்ணுது. அந்த பிளேஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போ ஆரோக்கி ஜாயை டைட்டாக இன்னும் ஒர்க் பண்ணிவிட்டு, அண்ணா என்னாச்சு, காரை ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? மேம் தெரில மேம், நம்மளை யாரோ ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி. அண்ணா. அப்போ ஆரோக்கி பார்க்குறா, அந்த டிரைவரை ஷூட் பண்ணி கீழே விழுந்து கிடக்குறான். அவளுக்கு பேச்சே வரல. அம்மா, ஜாய் ஜாய் ஒன்றும் இல்லாமல் அம்மா பக்கத்தில் தான் இருக்கு, நீ தூங்கு, தூங்கு. அப்போ கரெக்டாக ஒரு வாய்ஸ், சே யாரை கேட்டால் அவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணா, இப்போ பாரு அநியாயமாக செத்துட்டான். சே, இந்த விதி இருக்கே, எப்போ என்ன நடக்குனே தெரியாது. அவன் விதியில் இந்த டைமில் என் கையால் சாகணும்னு எழுதியிருக்க போல, செத்துட்டான். இது அவன்தான். டே, அவனை தூக்கி டிஸ்போஸ் பண்ணுங்கடா அப்படின்னு ஸ்மோக் பண்ணிட்டு கார்க்குள்ளே வந்து டிரைவர் சீட்டில் சைடில் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே மெதுவாக ஆரோக்கிய பார்க்குறான். சே, யார் நீ? எப்போ பாரு உன்னை இருட்டிலேயே பார்க்க வேண்டியதாக இருக்கு. இங்கே பாருங்க, நான் அவசரமாக வெளியில் போயிட்டு இருக்கேன், என்ன விட்டுருங்க, நான் போகணும். என்னமோ கேள்விப்பட்ட, நீ என் மூஞ்சியில் முழிக்கக்கூடாது, இவெல்லாம் ஒரு ஆலிடர்ஸு, இவன் வாழ்கிற நாட்டில் மெயினாக இருக்கவே கூடாது அப்படின்னு திமுறா. எங்கேயோ டே ஜப்பானு, என்னடா பிளேஸ் அது? தலை அது அந்தமான நிக்கோபார் தலை. என்ன எலவுடா, ரொம்ப பெரிய பேராக இருக்குது. சரி, அதான் அவன் சொன்னான்ல, அந்த இடத்துக்கு போறியாமே, உண்மையாடி? இல்லை, ஆக்சுவலி நான் அங்கே போய் உங்களுக்கு வர வேண்டியது கொடுத்துட்றேன். இப்போ நான் போகணும், என்னை போக விடுங்க. ஏய் உட்காரி. இல்லை, நான் போகணும், என் பொண்ணு வேறு இருக்கா, நான் போகணும். ஏய் உட்காரி. இல்லை,
ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஜப்பான், அந்த குழந்தைய வாங்குடா. இல்லை இல்லை ப்ளீஸ் வேணாம் ஜாய் ப்ளீஸ். வாங்குடா. அக்கா கொடுங்கக்கா. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். என் குழந்தை என்கிட்ட இதை வாங்காதீங்க. அக்கா அண்ணா சூடாச்சு, அப்புறம் நீ காலி கொடு. இங்கே பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஜாய் ஜாய். அப்போ ஜாயை தூக்கிட்டு ஜப்பான் போயிடுறான். அப்போ ஆரோக்கி செம்மையாக அழுதுட்ருக்கா. அப்போ அவன் அப்படியே சிகரெட்டை கீழே போட்டுட்டு கேஷுவலாக அதை மிதிச்சிட்டு பின்னாடி சீட்டில் வந்து ஆரோக்கி பக்கத்தில் உட்காடுறான். அப்படியே அவள் ஷோல்டர் மேலே கை போடுற மாதிரி பின்னாடி சீட்டில் கை வச்சுட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவளவே பார்த்துட்ருக்கான். ஆனால் ஆரோக்கி சுத்தமாக அவன் ஃபேஸை கூட பார்க்காம அப்படியே கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கா. ஏய் யாரே நீ? இருட்டாக இருந்தால் அவனை சரியாக பார்க்க முடியலேன்னு பக்கத்தில் வந்து உட்காந்தா அப்படியே சைடு போஸ்ட் தான் காட்டுற, என்னை பார்க்க கூட மாட்டுற. ஏய் பாருடி. இங்கே பாருங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஏய் என்னை பாருன்னு சொன்னால் பாரு. யாரு தான் நீ? ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒருத்தர் எஸ்கேப் ஆகுறான்னா அது நீ தான். யாரும் எஸ்கேப்பே ஆனதில்லை. ஏன்னா நான் யார், என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தான் தெரியல போல. சரி என்னை பார், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஐ லவ் யூ டி. அப்படின்னு நான் என்ன உன் கண்ணத்தை பிடிச்சி உன் ஒத்தட்டை கடிச்சு உனக்கு ப்ரப்போஸ் அடி பண்ணேன்? மேரேஜ் ஆயிடுச்சு மயிறு கொட்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி தெரியாமல் சொல்லிட்டேன். என் நேம் என்னன்னு தெரியுமாடி? ஏய் சொல்றி. தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேணாம். ஐயோ திமிரு பாருங்கடா. ஜப்பானே சரியான திமிரு பிடிச்சவடா. எபா ஏக்கர் கணக்கில் கொட்டியிருக்கு போல. என்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டேற. அவ்வளோ பேரழகனாடி உன் புருஷன். எங்கே பாருங்க, நீங்கள் யார் என்னன்னு எனக்கு வேணாம். நான் தான் கடன் வாங்கியிருக்கேன், ஸோ நானே திருப்பி கொடுத்துட்றேன் கண்டிப்பாக. ஆனால் உங்கள் பிளேஸில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. அங்கே என்னை கூப்பிடாதீங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்களை பார்க்க வேணாம். என் முன்னாடி நீங்கள் வராதீங்க ப்ளீஸ். என் கண்ணு முன்னாடி மட்டும் வராதீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே வேணாம். என்ன அப்படின்னு அவன் ஃபேஸ் அப்படியே மாறுது கோவமா. ஜப்பான் இங்கே வாடா. தலை சொல்லுதல, குழந்தை தூங்கிடுச்சு, தூங்க வச்சிட்டேன். அப்படியே பால் ஒன்று எடுத்து கொடு, வாயில் சொருகி விடு. இவன் என் மூஞ்சியை பார்த்து பேச மாட்றான், நீங்கள் புலம்பிகிட்ருக்க. நீ என்னடா அங்கே ஆடிட்டுருக்க? இவ நான் பார்த்து பேச மாட்டேங்கிறது எனக்கு அப்படியே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குடா. நீ என்ன பண்ணுற? பார்க்க சொல்கிறா. கா என்னக்கா, அண்ணா தான் கேட்குறாருல, பார்த்து பேச வேண்டியதானே? கா இப்போவே சொல்கிறேன், அப்புறம் பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும், பாதுகோ. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, நான் பணம் கொடுத்துட்றேன்னு. ஜப்பானே எனக்கு செம்ம கடுப்பாகுதுடாடே. இங்கே வா. நான் பார்க்க சுமாராவாடா இருக்கேன். என்னண்ணா இப்படி சொல்கிற? வெளில போய் நின்று அவனுக்கு எவ்வளோ மவுசு தெரியுமா? சும்மா அப்படிக்கா போய் நின்று பாரேன், அத்தனை பேர் வந்து விழுவாளுங்க. இந்த ஃபிகர் பார்க்கலனா என்ன? அத்தாண்டா இவன் ஏன் பார்க்க மாட்றா? என் ஈகோவ் அப்படியே ஏதோ டைலாக் சொன்னா தெரியுமா? நீங்கள் என்கிட்ட வர வேண்டாம், என்னை மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க. அது ஏன் நான் அவள் கண்ணு முன்னாடி போகக்கூடாது? ஏன்டி நான் உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாது? ஏன் நான் வரக்கூடாது? நான் சொல்கிறேன்ல, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ புரிஞ்சு உன் புருஷனை சந்தேகப்பட்டு அடிப்பானா? அப்படி இல்லைன்னா ஏன் பயப்படுற? நீ அவனுக்கு லாயலாக தானே இருக்க. என்ன பார்த்தா நீ மயங்க விழுந்துருவியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ கோவத்தை பாருங்கடா, அப்படியே பயந்துட்டே கோவப்படுறது இவகிட்ட தான் நான் பார்க்குறேன். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். இப்போ நீ என்னை பார்க்குற? என்னை பாரு. அது வந்து
நான் தான் சொல்கிறேன்ல, ஏன் ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு இப்படி பண்ணுறீங்க? இது தப்பு தானே. டே ஜப்பானே, நான் பார்த்துக்கிறேன், நீ டோர் சாத்திட்டு போடா. இல்லை, இங்கே பாருங்க. டே, டோர் சாத்திட்டு போ. என்ன ஒரு தடவை டீசெண்டாக சொன்னா கேட்க மாட்டல்ல? நான் எகெயின் சொல்கிறேன், நான் மேரிடான பொண்ணு. நீ என்னவா இருந்துட்டு போ. என்னை பார்த்து ஏன் பேச மாட்டேற? நான் என்ன பண்ணிடுவேன் உன்னை? ஏன் என் மூஞ்சி உனக்கு பிடிக்கலையா? எனக்கு சும்மாவே செம்ம ஈகோ இருக்கும் தெரியுமா? நீ இப்போ என் ஈகோவை என்ன தெரியுமாடி பண்ணுற? சாரி, என்னால் அது மட்டும் முடியாது. என்னால் எப்போவுமே உங்களை பார்க்க முடியாது. சாரி. பார்க்க மாட்டேன். டேய் கேஜே, இன்ட்ரெஸ்டிங் இல்லைடா? இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஆரோக்கியோட சின்ன பிடிச்சி அப்படியே படுக்க வச்சுட்டு அவன் மேலே ஏறி படுத்துட்டு அவன் ஃபேஸை நல்லா பிடிச்சிக்கிறான். என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? விடுங்க. என்னை பாரு. என்னை பார் பார் என்னை பார். எதுக்கடி கண்ணை மூடிக்கிற? என்னை பார். நான் பார்க்க மாட்டேன். ஏன் 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 ரீசன் சொல்லு. ரீசன் சொல்லு. நான் பார்க்க மாட்டேன். ஏய், இங்கே பாரு. இங்கே பாரு. இல்லை, சரி, உனக்கு தெரியுமா? என்கிட்ட கடன் வாங்குவாளுகள்ல, பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், கெல்டாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், யாரையுமே பர்சனலாக போய் பார்த்து பர்சனலாக இவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ஒன்லி என் வேலை கடன் வந்துருச்சான்னு கேட்குறது, கடன் கொடுக்கணுமான்னு கொடுக்குறது. ஆனால் நீ எஸ்கேப் ஆகி போகிறேன்னு தெரிஞ்சதுமே இங்கே வந்தா என் ஈகோவை ரொம்ப சோதிக்கிற, என் டைமையும் வேஸ்ட் பண்ணுற. என்ன அந்த டிரைவரை போட்டு தள்ளுற மாதிரி உன்னை போட்டு தள்ளட்டுமா? வேணாம் ப்ளீஸ். ஐயோ, அவ்வளோ உயிர் மேலே பயமாக இருக்கா? அப்போ நீ நான் சொல்கிறத டக்குன்னு செய்யணும்ல? ஆமாம், எனக்கு உயிர் மேலே பயம்தான். நான் போயிட்டா என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும். என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு சிக்னலில் பிச்சை எடுக்க விட்டுறலாம். இங்கே பாருங்க, என் குழந்தைய பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான். ஏய் பாடுறா, கோவம்லாம் வருது. கண்ணை மூடிட்டே கோவப்படுற. அப்போ கூட என்னை பார்க்க மாட்டல? ஆரோஹி, சேக்கி, ஜங்குக்கா அப்படின்னு அவள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஃபைனலாக அவனை பார்த்துட்றா. அந்த ஆரோஹின்ற ஒரு வார்த்தை அவளை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடுது. அப்படியே ஜேகேயோட ஞாபகம் வந்ததுனால அவனவே பார்த்துட்ருக்கா. அது அவளுக்கு ஜேகேவாக தான் தெரியுது. ஸோ அவனுமே அவள் பார்க்குறதுல ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவனவே பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே 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 ஜங்குக்கா தலை டே சொல்கிறா ஜப்பானி சொல்கிறா அப்படின்னு மெதுவாக ஆரோக்கியம் மேலேருந்து உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரியே. என்னடா? தலை சானியாக்கா காலில் அவளுக்கு என்ன? உங்கள்கிட்ட பேசணுமாமா? ஷோ கொடு. ஹலோ பேபி, வேர் ஆர் யூ? நான் வெளியில் வந்துடுவேன் கடன் வசூல் பண்ணுறதுக்கு, அப்புறமா கூப்பிட்றேன்டி. பேபி, பட் எனக்கு கூட பேசணும் போல் இருக்குது. எப்போ வருவேன் நீ? டாட்டு போடுறவங்கெல்லாம் உன்னோட நேமே போடணும்னு சொல்லி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ கோச்சிக்கலன்னா நான் ஒரு உண்மை சொல்வா? சானியா, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஐயோ, நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 3 months தான் இருக்குது. என் கூட நீ நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன நீ? சானியா, நான் வரேன். நான் அப்புறமா கூப்பிட்றேன்டா. ஃபோனை வைடி. லவ் யூ. ஜேகே, என்ன இது? யாருக்கிட்ட ஃபோனில் லவ் யூ சொல்லிகிட்டு இருக்கீங்க? யார் இது? அது
அப்படின்னு அவள் அப்படியே அது ஜேகேலன்னு ரியலைஸ் ஆகிட்டு அவள் மவுத்தை அப்படியே ஷட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் விண்டோஸை பார்த்து எம்பாரசிங்காக திரும்பிடுறா. ஸோ அவன் அப்படியே ஆரோக்கியே பார்த்துட்டு ஃபோனில் சானியா இருக்கிறது கூட தெரியாமல் அவ்வளவே பார்த்துட்ருக்கான். ஹலோ ஹலோ பேபி, பேபி கேட்குதா? ஆ ஆ ஆ சொல்றி. என்ன நடக்குது அங்கே? கடன் வசூலிக்க போனேன்னு சொன்ன. எது ஒரு பொண்ணு கூட இருக்கியா? அவ என்ன உரிமையா உன்னை திட்டிகிட்டு இருக்கா? நீ என்னோட புருஷனாக போகிறவன், நீ என்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. என்ன நடக்குது? என்னை சீட் பண்ணுறியா? சானியா சானியா இங்கே பாரு. அவ அவ ஃபஸ்ட்டு என் நேமே சொல்லல. அதுவும் கேட்டுச்சு, ஜேகேன்னு சொன்னான். ஆனால் நீ கேஜே தானே? யாருக்கு தெரியும்? ஜேகேன்னு நீ அவளை சொல்ல வச்சிருக்கலாம்ல உன் நேமை மாற்றி. இங்கே பாரு, அவ வேற யாரையோ நினச்சி பேசியிருக்கலாம். இதெல்லாம் நினச்சி டவுட் பண்ணிட்டு இருக்கா. அதை ஃபோனை வைடி. நீ நேரில் வா, உன்னை நான் வச்சுக்கிறேன். அடி வச்சுக்கோன்னு தானேடி சொல்கிறேன். வச்சுக்கோ. நீ வச்சுக்காம வேற யார் என்னை வச்சுக்க போகிறா? வச்சுக்கோடி செல்லம். இப்படி பேசியே நான் மயக்கிடு. சரி, சீக்கிரமா வா. பாய் பேபி, ஐ லவ் யூ, மிஸ் யூ. ஆரோஹி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பாக அவன் கேட்பான். ஆரோஹி, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கலான்னு போகும்போது அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு கையை பிடிச்சி அப்படியே க்ளோஸாக இழுத்துட்டு அவளை பக்கத்தில் இழுத்துட்டு, ஏய் யார் ஜேகே? நான் உனக்கு ஜேகேவா? ஆரோக்கியன்னு கூப்பிட்டதும் அப்படியே என்னவே பார்க்குற சாப்பிட்ற மாதிரி. சாரி, நான் ஏதோ தெரியாமல் அது ஐம் ஸோ சாரி. யார் அது ஜேகே? சொல்லவே இல்லை. என்னோட ஹஸ்பண்ட். ஆமாம், பார்க்க நல்லா பப்பாளி பழம் மாதிரி இருக்க. உனக்காக இந்த உலகத்தையே எதிர்க்கலாம். உன் புருஷன் அதான் உன் கண்ணவர். நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கோபத்தில் பொருள் எடுத்து வந்து என்னை போட்டுற மாட்டான். இங்கே பாருங்க, சொல்றி தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ அழகாக இருக்கியே, உனக்காக அவன் வருவான்ல சண்டை போடுறதுக்கு. வருவார் கண்டிப்பாக. எப்படி மட்டும் என்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு என் குழந்தைய அப்பப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ சொன்னீங்கள்ல, என் குழந்தைய அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூட விரும்பலை. அப்படிலாம் சொன்னீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் சும்மாவே விட மாட்டான். உயிரோட கூட என் கையை டச் பண்ணாலே அவங்கள அதை ஏன் நான் சொல்லணும்? சொல்லு கமான் எனக்கு கேட்கணும் போல இருக்கு. சொல்லு என்ன பண்ணுவான்? உன் கையை தொட்டா என்ன பண்ணுவான்டி? என் கையை விடுங்க. சொல்லு, உன் கையை தொட்டா என்ன பண்ணுவான்? என் கையை சொல்லு, உன் கையை தொட்டா என்ன பண்ணுவான்? கொன்றுவான். அடடடடா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். டே ஜப்பானே, இங்கே வா. அண்ணா, நாளைக்கு எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம். பக்கத்தில் நம்ம புது மேன்ஷன் இருக்குல்ல, அங்கே வண்டியை விடு. நாளைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன 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 பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, வேணாம், நான் சொல்கிறது கேளுங்க. உன் கையை தொட்டாலே உன் புருஷன் வந்து என்னை போடுவான்ற. நாளைக்கு நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிறேன். வருவான்ல? ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உன்னை வச்சு ஃபைட் பண்ணிக்கிறேன். அவனை போட்டு தள்ளிடுறேன். எங்க பாருங்க, ப்ளீஸ். அண்ணா, அப்போது சானியாக்கா? டே, ரெண்டாம் தரமாக வச்சுக்கிறேன்டா. அப்படி இவ ஓகே ஆயிட்டானா சானியாலாம் எதுக்கு? இந்த ஃபிகரே சூப்பர்ரா, வண்டி எடு. எங்க பாருங்க ப்ளீஸ், நான் அவருக்கு தெரியாது நான் கடன் வாங்கினது எல்லாமே. என்னதான் கொண்டு போட்டுருவாங்க. இங்கே பாருங்க ப்ளீஸ். அப்போ சொன்ன உனக்கு ஏதாவதுன்னா அந்த உலகத்தையே அழிச்சிருவான்னு? இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ப்ளீஸ் இங்கே பாருங்க, அவருக்கு தெரிய வேண்டாம். ஐ பெக் யூ. அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரிய வேணாம். அவரை நிம்மதியாக இருந்துட்டு போட்டுமே ப்ளீஸ். அதெல்லாம் கிடையாது. நான் முடிவு பண்ணது தான். உனக்கும் நாளைக்கு கல்யாணம். வா. இங்கே பாருங்கள் ப்ளீஸ், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஐயா அக்கா, ஒரு டைம் முடிவு பண்ணிட்டா அண்ணாலாம் எடுத்துக்க மாட்டார். என்னால் பலான்னு விட்டுருவாரு. யார்கிட்ட அடி வாங்க சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒன்று டிவோர்ஸ் கொடுத்துடலாம். வண்டி எடுங்கடா. ஐயோ இங்கே பாருங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே காரில் போயிடுறா. அவங்களும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே இங்கே டைரக்டர் சார்கிட்ட வந்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவன் மேரேஜ் ரிங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆரோஹி நினப்பு தான் இருக்குது. அவளை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்போ ஹான்ஸா அப்படியே கிட்டக்க வந்து அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து அவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்டே, சார் என்ன ஆன்சோகி கூல், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க காலையிலேருந்து? எப்போவுமே உங்கள் டைரக்ஷன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கோடு நான் வருவேன். எப்போவுமே ஃபயர் மாதிரி எல்லோரையும் திட்டிட்டு அப்படி பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி என்னாச்சு? இல்லை, காலையிலேருந்து என் பொண்டாட்டி ஞாபகமாகவே இருக்குது. அதான் உன்னை பொண்டாட்டின்னு சொல்லிடுறது எவ்வளோ அழகா. ரொம்ப ஒரு மாதிரி நான் வந்து உட்காந்துட்ருக்கேன், என்னை பார்க்கக்கூட மாட்றானே. ஓகே, அங்கே 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் ஆகலை. பண்ணிக்க போகிறீங்களா? சொசைட்டிக்கு தான் நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் மனசார நாங்கள் டிவோர்ஸ் பண்ணல. அவ்வளோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சைனீஸா மச்சான், டே காலையிலேருந்து நீ கூப்பிட மாட்டியோன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். என்னடா ஆச்சு? எரிஞ்செறிஞ்சு விழுகிறியாமே. இப்படி இருந்தால் எப்படிடா ஒரு படத்தை எடுத்து முடிப்பா? 1 வருஷமாக எடுத்துகிட்ருக்க. தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. அவளை பார்க்கணும் போல இருக்குடா. மச்சான், டே வா, ஒரு கட்டிங் அடிக்கலாம் வா. மச்சான் சரிடா வா அப்படின்னு அவள் கூட போயிடுறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், இஷ்க் யூ ஆல்.